பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 17வது நாள் போரினிலே கர்ணன் தர்மராஜனை எதிர்த்து ஒரு பக்கம் பாண மழை பொழிந்து பலவிதமான வார்த்தைகளால் மனதை காயப்படுத்தி தர்மராஜனுக்கு பயங்கரமான ஒரு சோர்வு ஏற்பட்டது. நகுல சகாதேவர்கள் தர்மராஜனை நேரா சிபிரத்திற்கு அழைத்து சென்றனர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் உடலால் பாணத்தினால் காயங்கள், மனதினால் கர்ணன் பேசுகின்ற அந்த வார்த்தையினுடைய வழி, இது ரெண்டும் தாழாது. கர்ணன் இருக்கும் வரை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே மிகப்பெரிய மனத்தாங்களில் ஒரு பக்கம் தர்மராஜன் சிபிரத்தில் படுத்திருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் பீமசேனன் பார்த்தோம்னா மிகப்பெரிய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒருவனாக இருந்து கொண்டு அனைத்து கௌரவ சைன்யங்களையும் நாசம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ பீமசேனன் கூறினான், அர்ஜுனா, எங்கு நோக்கினும் தர்மராஜனை காண். அநேகமா அந்த சிபிரத்துக்குள் இருப்பான், நீ போய் தயவு செய்து விசாரித்து விட்டு வா என்று பீமசேனன் கூற, அப்பா, எனக்கு சம்சக்தர்களோடு நான் போர் புரிந்து கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். சம்சக்தர்கள் மட்டுமல்ல, வேறு யார் எதிர்வரினும் நான் ஒருவனாக இருந்து இவர்களை பார்த்து கொள்கிறேன், நீ போய் அண்ணனுக்கு என்ன ஆனது என்று ஒரு நல்ல வார்த்தைகளை கூறி வா அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் கூற, இப்போ பீமசேனுடைய பராக்கிரமத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் கர்ணனிடம் கேட்டான், கர்ணா, என்னது இவ்வளவு பராக்கிரமத்தை காண்பித்தோம், ஆனால் பீமசேனன் அவனுடைய பராக்கிரமத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்ட போது, கவலைப்படாதே துரியோதனா, என்னிடம் பார்கவாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பரசுராமரால் கொடுக்கப்பட்ட அற்புதமான அஸ்திரம். அந்த அஸ்திரத்திற்கு எதிரான ஒரு அஸ்திரம் இந்த உலகத்தில் யாரிடத்தும் இல்லை. அப்போ இந்த அஸ்திரம் விட்டால் நிச்சயமாக அத்தனை பேரும் நாசமாவது உறுதி. உடனே கர்ணன் அந்த பார்கவாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் அந்த பார்கவாஸ்திரத்தை பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடத் தொடங்கினர். யார் ஓடினரோ அவர்களை இந்த அஸ்திரம் எதுவுமே செய்யாது. அப்போ இந்த நேரத்தில் பீமசேனன் எப்பேற்பட்ட அஸ்திரம் விட்டாலும் இந்த ஓடி செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் பீமசேனன் கிட்ட இல்லை. அதுதான் நிஜமான பாகவத தர்மம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சத்திரியனானவன் அந்த யுத்த களத்திலை விட்டு ஓடுவது என்பது மிகவும் இழுக்கான விஷயம். எது வரினும் அதை எதிர் நின்று எதிர்ப்பது சத்திரிய தர்மம். அந்த தர்மத்தை சிறிதும் வலுவாது யுத்த களத்தில் நின்றவன் கடைசி வரை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பீமசேனன். என்னன்னா, சுவாமி மேல அவ்வளவு நம்பிக்கை. வருவது பார்கவாஸ்திரம், நிச்சயமாக பகவான் பரசுராமரால் கொடுக்கப்பட்ட பகவானுடைய அஸ்திரமாக இருந்தாலும் எந்த அஸ்திரமும் பக்தர்களை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மிகுந்த நம்பிக்கை உடையவன். இதிலேயே நமக்கு தெரிஞ்சு போகும், பகவான் மேலே பக்தி அதிகமாக வைத்தவர் யார் என்றால் பீமசேனன். மற்ற எல்லாருக்கும் பீமசேனன் அளவிற்கு நம்பிக்கை இல்லை. இப்போ பீமசேனன் நல்ல வார்த்தை சொல்லி, அர்ஜுனனை நீ சென்று அண்ணனை பார்த்து வா என்று சொன்னவுடன் உடனே அர்ஜுனன் விரைந்தான் சிபிரத்திற்கு. கிருஷ்ணனும் ரதத்தோடு கிளம்பி வந்தான். பாருங்க, அந்த சிபிரத்தில் தர்மராஜன் அர்ஜுனனை பார்த்த உடனே, அர்ஜுனா, ரொம்ப சந்தோஷம். யாரு? தர்மராஜன் சொல்றான், கர்ணனை கொன்னுட்டே இல்லை, அந்த நல்ல வார்த்தையை சொல்வதற்குத்தானே என்னை தேடி வந்திருக்கிறாய், எனக்கு தெரியும்.
நீ மிகப்பெரிய வில் வீரன் என்பதை நான் அறிவேன். பாரு, நிச்சயமாக உன்னால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நல்ல காரியம் செய்தாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் அவனாகவே கர்ணனை அர்ஜுனன் கொன்றுவிட்டான், அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக என்னை தேடி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே அர்ஜுனன், அண்ணா நீ நினைப்பது நடக்கும். நான் இதுவரை சம்சக்தர்களோடு போராடினேன். அஸ்வத்தாமனோடு மிக பயங்கரமான யுத்தம் நடந்தது. இன்னும் சொல்ல போனா 8 வண்டி அளவிற்கு அந்த பாணத்தை என்மேல் பிரயோகப்படுத்தினான். அவனுடைய சாரதி, அவனுடைய ரதம், அது எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி வந்தேன். 50 ரத்திகரோடு கர்ணன் என்னை எதிர்க்க வந்தான். அத்தனை ரத்திகர்களையும் ஓட ஓட விரட்டி அவரது காவு வாங்கிவிட்டு வந்திருக்கிறேன். இதையெல்லாம் கேட்டான். கர்ணன் கூட இருந்தவர்களையெல்லாம் முடித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய். எனக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, கர்ணனை நீ முடித்தாயா? பாருங்க, இந்த வார்த்தைக்கு எந்த பதிலும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, உனக்கு ஏதேனும் ஆகிவிடக்கூடாதே, நல்ல வார்த்தை கொடுத்து உன்னுடைய மனதை தேற்ற வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் நான். பாஞ்சாலர்களும் ஒரு பக்கம் பயந்து இருக்கின்றனர். எப்படி அப்படின்னா, திமிங்கலத்தின் வாயினுள் மீன் திணறுவது போல பீமசேனன் ஒரு பக்கம் பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். 700 ரசிகரை நான் ஒருவனாக கொண்டிருக்கிறேன். பாருங்க, கர்ணன் என்னிடம் வரலை. ஏன்னா சம்சக்தர்களும் அஸ்வத்தாமனும் என்னை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனா, கர்ணன் மிக 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 எல்லோரையும் காயப்படுத்தி இருக்கிறான். ஆனால் கர்ணனை எதிர்த்து அவனை முடிப்பதை விட உன்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா, கர்ணன் இன்று அவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கிறதுனா, அர்ஜுனன் வாயால தர்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் செய்கின்ற போரினை பார்த்தால் அவன் எதிர் யார் நின்றாலும் யமலோகத்திற்கு எல்லாரையும் அனுப்பிவிடும் சாமர்த்தியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். யாரும் எதிரில் கர்ணன் முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு வீரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கர்ணனை முடித்தாயா என்ற கேள்வி கேட்ட தர்மராஜன் முன்னாடி அர்ஜுனன் வந்து கர்ணனுடைய பராக்கிரமத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். இதை சொல்ல வெட்கமாக இல்லையா? எத்தனையோ பேர் கர்ணனை முடிக்கும் சந்தர்ப்பம் வந்த பொழுதும் அர்ஜுனனுடைய பிரதிஜை தான் முக்கியம் என்று விட்டனர். ஆனால் நீ இதுவரை கர்ணனை கொல்லவில்லை, இனிமேலும் கொல்லப் போவதில்லை. மற்றவர்களையும் உன்னுடைய பிரதிஜையால் கொல்ல விடுவதும் இல்லை. வெட்கமாக இல்லை? அண்ணா கவலைப்படாதீர்கள், இன்று மாலைக்குள் நான் கர்ணனை கொல்வேன், அவனை முடித்து அந்த நல்ல செய்தியை நான் கொண்டு வருகிறேன். எல்லா பாரத்தையும் பீமன் ஒருவன் மேல் போட்டு வந்திருக்கிறாயே, கொஞ்சம் நினைச்சுப்பார். இன்னும் சொல்ல போனால், நீ கர்ணனுக்கு பயந்து என்னை பார்ப்பதாக என்னிடம் வந்திருக்கிறாய். பாருங்க, இன்னும் சொல்ல போனா, உன்னோடு ஸ்நேகம் செய்ததை நான் மிகவும் வெறுக்கிறேன். யாரு? தர்மராஜன். இன்னும் ஒரு படி மேலே போய், நீ நிச்சயமாய அயோக்கியன், பிரதிஜை செய்வதோடு சரி, உன்னுடைய முழுமையான வீரத்தை உன்னுடைய யுத்த களத்தில் நீ காண்பிக்கவில்லை. ஏன்னா நீ எவ்வளவு பிரதிஜை செய்யும் போது, வித்தைகளை கற்கும் போது அந்த வீரமெல்லாம் எங்கே போனது? நீ எல்லாம் ஒரு வீரனா? இத்தனை பேர் காயப்பட்டு மடிந்த பின்னும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே. பாரு, இன்னும் சொல்ல போனா, நீ இந்த மாதிரி தான் யுத்தம் செய்வாய் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாம ஏன் வனவாசத்திலிருந்து வந்திருக்கணும்? போருக்கு நாங்கள் சரி என்கின்ற அந்த உத்தரவாதத்தை, இல்லை அந்த முடிவை ஏன் எடுத்திருக்க வேண்டும்?
நீ இப்படித்தான் நடந்து கொள்வாய் என்றால் தர்மராஜன் அர்ஜுனனை பார்த்து பாருங்க, கிருஷ்ணன் கிருஷ்ணா, நான் ஏன் அர்ஜுனனை இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? எவ்வளவு அவமானம் எனக்கு ஆகிவிட்டது தெரியுமா? என் மேனியில் இருக்கக்கூடிய அந்த பானத்தினால் ஆகின்ற அந்த காயத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன வார்த்தைகள் கர்ணன் என் முன்னாடி பயன்படுத்தினான் என்பது தெரியுமா? அந்த மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு எந்த காலத்திலும் மருந்தில்லை. பாருங்க, இன்னும் சொல்ல போனா, இத்தனை பேர் அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் என்னுடைய சகாயத்திற்காக ஓடி வந்த ஒரே ஒருவன் யாருன்னா பீமசேனன் மட்டுமே. சரி, ஏன்னா உன்னுடைய பிரதிஜை மட்டும் இல்லைன்னா பீமசேனன் எப்பொழுதோ கர்ணனை முடித்திருப்பான். அதற்கு பின் நீ யாரை கொள்வது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா எல்லாரும் உன்மேல் மலை போன்ற நம்பிக்கை வைத்தோம், ஆனால் எங்கள் கனவை நாசம் செய்தவன் நீ. 13 வருடங்களாக உன்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்தோமோ அந்த நம்பிக்கையை தூள் தூள் ஆக்கியவன் நீ. 17 நாள் ஆகியும் ஒரு கர்ணனை கொல்ல முடியாத நீ எல்லாம் ஒரு வீரனா? அண்ணனுடைய வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு விவசாயி அந்த விதைகளை விதைத்தவுடன் நிச்சயமாக என்று மழை வரும் என்று பார்த்து கொண்டே இருப்பான். அதுபோல 13 வருடமாக வனவாசம் அஞ்ஞானவாசம் இருந்து அர்ஜுனன் என்கின்ற மிகப்பெரிய வீரனால் நிச்சயமாக கர்ணன் கொல்லப்படுவான், நாம் அவர்களை வெல்வோம் என்கின்ற விவசாயி மலை மேல் வைக்கிற நம்பிக்கையை நாங்கள் உன்மேல் வைத்தோம். ஆனால் உன்னை எதிர்பார்த்த நாங்கள் இன்று ஏமாந்து இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அர்ஜுனா, நீ பிறந்து 7 நாளில் ஒரு அசரீரி எங்களுக்கு கேட்டது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூரன் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீர்கள், அப்பேற்பட்ட சாகசத்தை செய்யும் குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது தேவதைகளுடைய பேச்சு. அதை எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் தெரியுமா? ஆனால் இன்று தெரிகிறது, தேவதைகள் கூட பொய் சொல்வார்கள் என்பதை நாங்கள் அறிந்தோம். அப்பேற்பட்ட சாகசம் என்னும் நிகழ்த்தவில்லையே அர்ஜுனா நீ. இன்னும் சொல்ல போனால் சாகசம் புரிவது போல் நடித்து கொண்டிருக்கிறாயே தவிர உன்னுடைய சாகசத்தை இன்று வரை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க முடியவில்லை. உனக்கு என்ன குறை? அற்புதமான விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட ரதம் இருக்கிறது. துவஜத்தில் ஹனுமன் இருந்து கொண்டு அந்த ரதத்தையும் உன்னையும் காத்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா தங்கத்தினால் ஆன அந்த கட்கா என்கின்ற கோடரி ஆயுதம் இருக்குது. அதற்கும் மேல் கிருஷ்ணனே சாரதியாக இருக்கிறான். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, ஒரு காண்டீபம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் பெற முடியாத அப்பேற்பட்ட அற்புதமான பானத்தை கையில் வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்கு இந்த காண்டீபம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொன்னான். இதுவரை அர்ஜுனனை என்ன சொல்ல போதும் கோபம் வராத அர்ஜுனனுக்கு காண்டீபத்தை பற்றி எப்பொழுது தர்மராஜன் பேச ஆரம்பித்தானோ மிகுந்த கோபம். பாருங்க, அந்த காண்டீபத்தை கிருஷ்ணனுக்கு கொடுத்து விடு. அந்த காண்டீபத்தை உன் கையில் சும்மா வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முதல்ல நீ சாரதி ஆயிடு. கிருஷ்ணன் கிட்ட அந்த காண்டீபத்தை கொடுத்து அவனாவது இந்த போரினை அற்புதமாக நடத்தட்டும். ஏன்னா நீ காண்டீபத்துக்கு அழகுக்காக வைத்திருக்கிறாய். அதை வைத்து நீ நிச்சயம் யாரையும் கொல்லப்போவது இல்லை. இன்னும் சொல்ல போனா என்னுடைய தாய் வயிற்றில் நீ பிறந்தையா அப்படிங்கிறதே இன்னும் நம்ம சொல்ல போனா சில குழந்தைகள் கர்ப்பத்திலே களைகிறது இல்லையா? ஏண்டா என்னுடைய தாயின் வயிற்றில் நீ பிறந்தாய் என்று துக்கப்பட வைத்த நாள் எதுன்னா இதுதான் அர்ஜுனா அப்படி. இதற்கு மேல் அண்ணன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சகித்து கொள்ள முடியவில்லை அர்ஜுனனா. ஏன்னா
எப்பேற்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா, இதற்கு மேல் ஒருவரை யார் ஒருவராலும் இகழ்ந்து பேச முடியாது. ஒரு நம்பிக்கை வைத்த ஒருவர் அந்த நம்பிக்கை இதனை செய்ய முடியவில்லை என்றால் எப்படியெல்லாம் அவர் மனதில் படபிடியுமோ அப்பேற்பட்ட வார்த்தைகளை, அதுவும் யார், தர்மராஜன் அர்ஜுனனை கேள்வி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வார்த்தைகளை சகித்து கொள்ள முடியாது. என்ன செய்தான் தெரியுமா? இந்த நேரத்தில் எப்பொழுது என்னுடைய காண்டீபத்தை இழுக்காக பேசினான், நிச்சயமாக அவனை இன்று கொன்று விடுகிறேன் என்று தன்னுடைய வாளினை உருவி தர்மராஜனை அந்த கத்தியினால் கொல்ல புறப்பட்ட பொழுது பகவான் கிருஷ்ணன், அர்ஜுனா என்ன செய்கிறார், நில் அப்படின்னார். கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.